നമ്മളൊക്കെ ഒരുപാട് പ്രിവിലേജ്ഡ് ആണെന്ന് ഈ മൂവി ഇപ്പൊ കണ്ടു കഴിയുമ്പോൾ നമുക്ക് ഫീൽ ചെയ്യുന്നുണ്ടാകും. ഇപ്പോഴും ഇതുപോലെ സ്ട്രഗിൾ ചെയ്യുന്ന ഒരുപാട് ആളുകൾ നമുക്ക് ചുറ്റുമുണ്ടെന്നുള്ളത് ലോകത്തോട് തുറന്നു കാണിക്കുന്ന ഒരു മൂവി തന്നെയായിരുന്നു കെവി. സോ നമുക്ക് നമ്മുടെ ടീം മെമ്പേഴ്സിനെ എല്ലാവരെയും വേദിയിലേക്ക് പ്രസ് മീറ്റിന് വേണ്ടിയിട്ട് ഇൻവൈറ്റ് ചെയ്യാവുന്നതാണ്. Yes, the team is here. First of all, வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் ரெஸ்பான்ஸ்க்காக. இந்த படம் வந்து நம்ம மைண்ட் எதுக்கு வந்து இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு படம் அப்படின்னா, ஒரு கலைஞன் வந்து அவன் எவ்வளோத்துக்கு சப்ரஸ் ஆகிறானோ அந்த விஷயத்தை வந்து சொல்கிறதுக்கு ஒரு மீடியம் தேவை. அந்த மீடியம் தான் வந்து இந்த படம் நினைக்கிறேன். It's a subject actually. This is a real life subject. അല്ലേ? അപ്പോൾ எப்படி நீங்க get to know about this and இன் தமிழ்நாடு லைக் எப்படின்னா இவங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் வந்து எல்லாருமே வந்து சுற்றி வந்து மலை கிராமங்கள் தான் இருக்குது. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மலை கிராமங்கள் இருக்கிற மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் நிறைய பார்த்துருக்காங்க, நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. ஆனால் சிட்டி லைஃப்பில் இருக்கிற யாருக்குமே வந்து அந்த மாதிரி தெரியாது. டோலி கல்ச்சர் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. டோலி கல்ச்சர் என்னன்னா, ஒரு உயிர் வந்து பிறக்கிறது வந்து கடவுளுடைய கிஃப்ட். அதே உயிர் அனாமத்தா சாவுது அப்படின்ற போது வந்து அது மிகப்பெரிய வன்முறை. அந்த வன்முறை வந்து தொடர்ந்து நடக்குதுன்ற ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்படியாவது வந்து நம்ம காமிக்கணுன்ற மீடியம் தான். இந்த மீடியம் வந்து கரெக்டாக இருக்குது, கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் இருக்கீங்க. Okay. Let's pass the mic to Sheila. Yeah, how was the whole experience of this movie? We all know her. നമ്മുടെ കുമ്പളങ്ങി നൈറ്റ്സ് എന്ന ഒറ്റ മൂവി മതി അല്ലേ ഷീല എന്ന ആക്ട്രസിനെ നമുക്ക് ഓർത്തിരിക്കാനായി. സോ യാ, தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னோட மனசுலேருந்து நான் ரொம்ப ஒரு பெரிய பிக் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்காக, கெவிக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்தது ரொம்ப 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 ப்ரௌடாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப ஐ ஃபீல் வெரி 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 ஹாப்பி. மூவி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ரெண்டுமே எனக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா ஆன் ஸ்க்ரீன்லேயும் நான் ஒரு பெரிய இந்த ஸ்டோரி எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தது இந்த கேரக்டர். ஆஃப் த கேமரா ஷீலாவுக்கு நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். ஏன்னா அங்கே டென்ட்டு தான் இருந்தது. என்னோடய ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் எல்லாத்தையுமே நான் வந்து படம் முடிகிற வரைக்கும் ரொம்ப செக்யூர் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ரொம்ப டாஸ்காக தான் இருந்தது. எனக்கு பிக் டாஸ்க் ஆக்சுவலி டைரக்டரும் சினிமாட்டோகிராஃபரும் கொடுத்தாங்க இந்த படத்தில். ஏன்னா அங்கே ஃபுல் எனக்கு நைட் சீக்வன்ஸ் தான் மைனஸில் தான் இருந்தது. டிகிரி வந்து நான் 2-3 சீன்லலாம் வந்து ஸ்டிஃப் ஆகிடுச்சு என் பாடி, லைக் பிளட் ஃப்ளோவே ஆகலை. என்னை தூக்கிட்டு வந்து கேம்ப் ஃபயர்லாம் போட்டு தான் வந்து லைக் நார்மலைஸ் ஆனேன். பாடி டெம்பரேச்சர் ரொம்ப லோ ஆயிடுச்சு. ஏன்னா குளிர் தாங்க முடியல. அவ்வளோ ஸ்ட்ரகிள்லேயும் நான் எதுக்கு இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன்னா, என்னால் அவங்களுக்கு அஸ் ஏ ஆர்டிஸ்டாக எனக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை செய்யணும் அப்படின்னா இந்த மந்தாரைன்ற ஒரு கேரக்டரை நான் பண்ணி இது மூலமாக ஆடியன்ஸ்க்கு அந்த மாதிரியான ரூரலில் இருக்கிற மக்களுக்கு நம்மளுக்கு ப்ரிவிலேஜாக கிடைக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட அங்கே அவங்களுக்கு பேசிக் நீடாக இருக்குது. அது அவங்களுக்கு கிடைக்குதுன்னா ஐ ஃபீல் வெரி வெரி ப்ரவுட். நான் அதில் ஒரு பார்ட்டாக ஒரு புள்ளியாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த நேரத்தில். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆக்ட்ரஸ் ஜீவா. இங்கே வந்திருக்கிற சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரெஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள் வந்து சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் கேரளாவில் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களால் பார்க்கும்போது சந்தோஷத்தில் எனக்கு அழகியே வந்துருச்சு. ஏன்னா எங்களுக்கு ஒரு பொது டீம், எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறதுக்காக எங்கள் குழுவில் இருக்கிற இயக்குனர், கேமராமேன், ஹீரோயின், எங்கள் டீம் மொத்தமும் இந்த படத்தில் வந்து ஒரு உலகெங்கிலும் இருக்கிற ஒரு மலைவாழ் மக்களுடைய குரலை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக எங்கள் கெவின்ற ஒரு குரல் மூலமாக ஒரு குரல் கொடுத்துருக்கோம். இந்த குரல் கேட்டு
இந்த குரல் கேட்டு அந்த ஊருக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுதான் எங்களோட ரியல் சக்ஸஸ்ன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் வந்து எங்கள் டைரக்டர், ஹீரோ, கேமராமேன், எங்கள் டீம், டைரக்ஷன் இவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 years ரிசர்ச் பண்ணி அந்த வில்லேஜில் போய் தங்கி இருந்து இதை எப்படியெல்லாம் பண்ணணுன்ற அவங்க பிளான் பண்ணி தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. நாங்களும் அவங்க கூட சேர்ந்து இதை ஒத்துழைச்சிருக்கோம். ஸோ எங்கள் இயக்குனர், எங்கள் டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு குரல் கொடுக்க நினச்சிருக்காங்க. அந்த குரலில் நாங்களும் இருந்துருக்கொண்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உங்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன வேணாலும் நடக்கும். சோஷியல் மீடியா பவர் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த படத்தில் நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். இப்படி ஒரு கதாபாத்திரத்தை எனக்கு வடிவமைச்சு கொடுத்த என் இயக்குனர் தமிழ் அவர்களுக்கும் நன்றி, ஜெகன் அவர்களுக்கும் நன்றி, ஷீலா சிஸ்டர். நான் நடிக்கும் போது எனக்குமே நிறைய விஷயம் அங்கே பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட அந்த ஆக்டிங்கை பார்த்துட்டு நானே அழுதுட்டேன் நிறைய இடத்துல. லாஸ்ட்டு சீன் பார்த்தீங்கன்னா அவங்கள பிடிச்சிட்டு இருப்பேன், அப்போ ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க. எனக்கு அவங்க பார்க்கும்போது இப்படிலாம் பண்ணணும் உணர்வுபூர்வமாக அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஜாக்லின் ஒரு சிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களுமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. எங்கள் டீமில் இருக்கிற எல்லாருமே நல்லா பண்ணாங்க. எங்கள் டீம் எல்லாரும் சார்பாக உங்கள்கிட்ட நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உங்கள் குரல் மூலமாக கெவியோட குரல் உலகெங்கும் ஒழிக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you. Actor Adhavan, I know you have struggled a lot for this movie. So what do you have to say to the audience? Very good evening to all. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து இங்கே ஒரு படம் போடுறோம் அப்படின்னு சொல்லி இப்போது நீங்கள் தமிழ், மலையாளம் அந்த பாகுபாடை பார்க்காம வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் இந்த மைக்கில் இந்த கேமரா நல்லா பேசுறதுலாம் கொஞ்சம் இதுதான். வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கேளுங்க. ஏதாச்சும் கேள்வி டெஃபினட்டாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ எனக்கும் வந்து இது முதல் படம் தான், பழகிக்கிறேன். வர 18ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள். Yeah, we have producer here. First producer and cameraman. Yeah. First எல்லாருக்கும் thank you. இந்த இன்சிடென்ட்ஸை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீஃப் பண்ணுவோம். பட் ப்ரீஃப் பண்ணுறதுக்கு ரைட் பர்சன் வந்திருக்காரு. சரவணன் சார் அவர் சொல்லுவார். സെർവന്റ് സാർ ഒരു ആക്ടിവിസ്റ്റ് ആണ്. ഈ മൂവിക്ക് വേണ്ടിയിട്ട് ഫുൾ ടൈം ഇവരുടെ കൂടെ ഉള്ള ഒരാളാണ് സർ. ഹൃദയപൂർവ്വം എല്ലാവർക്കും നമസ്കാരമുണ്ട്. ഞാൻ തമിഴനല്ല, കേരളീയനാണ്. പണ്ടത്തെ തിരുക്കൊച്ചിയാണ്, ചിറ്റൂരാണ്, പാലക്കാടാണ്. വ്യക്തമായ രാഷ്ട്രീയമുള്ള ആളുകളാണ് നമ്മൾ. ഈ പടത്തിലെ 2-3 വിഷയങ്ങൾ ചേർക്കാമായിരുന്നു. ഈ പറ്റിക ചേർക്കണം എന്നുള്ള ആഗ്രഹമുണ്ട്. ഒന്ന്, ഇംഗ്ലീഷ് സബ്ടൈറ്റിൽ വേണമെന്നൊരു ആഗ്രഹമുണ്ട്. ഇത് തമിഴ് പടമല്ല, ഇന്ത്യയുടെ ഒരു പാൻ ഇന്ത്യ പടമാണ്. നമ്മൾ പൊതുവെ കേരളീയർ തമിഴ്നാട്ടിലെങ്കിലും ഒരു സ്ഥലം പറഞ്ഞാൽ തമിഴ്നാടൊക്കെ അങ്ങനെയാണ്, UP ഒക്കെ അങ്ങനെയാണ്, ബീഹാറൊക്കെ അങ്ങനെയാണ്, വളരെ ബാക്ക്വേർഡ് ഏരിയ ആണെന്ന് പറയും. പക്ഷെ ഇപ്പോഴും നമ്മുടെ കേരളത്തിൽ പക്ഷെ പല ഗ്രാമങ്ങളും നമ്മുടെ കേരളത്തിൽ തന്നെ ഇവിടെ റോഡില്ലാതെയും വഴിയില്ലാതെയും ആദിവാസി കോളനികൾ ഉള്ള സ്ഥലങ്ങളാണിത്. ചിറ്റൂർ എന്നാൽ നിങ്ങൾക്ക് അറിയും, പൊതുസമൂഹത്തിന് ഒരു പ്രശ്നം പറഞ്ഞപ്പോൾ ഭൂഗർഭജലം ഇപ്പോഴും ഒരു ദിവസം 3000 ലിറ്റർ എടുക്കാൻ പാടുള്ള ഒരു നിയമമുണ്ട് ചിറ്റൂർ, പാലക്കാട് ജില്ലയിൽ 5 താലൂക്ക്. ഭൂഗർഭജലം ഊറ്റി എടുക്കാൻ പാടില്ല പറഞ്ഞ് ഹിറ്റ്ലറെ പോലും ബാൻ ചെയ്യാൻ കഴിയാത്ത കൊക്കക്കോള ബാൻ ചെയ്ത നാടാണ്. പക്ഷെ ഇപ്പോൾ നമ്മളെല്ലാവരും പൊതുസമൂഹത്തിന് ഒരു പ്രശ്നം പറഞ്ഞപ്പോൾ ആദിവാസികൾ ഇടപെട്ടു. പക്ഷെ ആദിവാസികൾ പ്രശ്നം പറയുമ്പോൾ അതിലൂടെ ആദിവാസികളുടെ പ്രശ്നമാണ്. യുനിസെഫ് പറഞ്ഞിട്ടുണ്ട് കുട്ടികൾ മരിക്കാൻ പാടില്ല പ്രസവത്തിൽ നിന്ന്. ഇപ്പോഴും അട്ടപ്പാടിയിൽ ഒരു വർഷം 25 കുഞ്ഞുങ്ങൾ മരിക്കുന്നുണ്ട്. അത് നമുക്ക് നിത്യസംഭവമായി. കുട്ടികൾ മരിച്ചു എന്നുള്ളത് അത് അട്ടപ്പാടി അങ്ങനെ തന്നെയാണ്. പിന്നെ പൊതുവെ എങ്ങനെ പറയും, ആ തമിഴ്നാട് അങ്ങനെ തന്നെയാണ്, ബാക്ക്വേർഡ് ഏരിയയല്ലേ? അല്ല, ഇത് സബ്ടൈറ്റിൽ എടുക്കുകയാണെങ്കിൽ ഇന്ത്യയിലുള്ള 29 സംസ്ഥാനങ്ങളും പൊരുത്തപ്പെട്ട പടമാണ്. ഞാൻ സിനിമക്കാരനല്ല, ഡിസാസ്റ്റർ മാനേജ്മെന്റിൽ PhD കഴിഞ്ഞു. ഇപ്പോഴും വയനാട് ഉൾപ്പെടെ ദുരന്തം നടക്കുന്ന ആ സമയങ്ങളിൽ റെസ്ക്യൂവിനും ഓടി നടക്കുന്ന ആളുകളാണ്. ഇതുപോലെ തന്നെ ഈ സംഭവം നടക്കുന്നതിനായി പറയുന്ന വെള്ളകവി അവിടെ തന്നെ ഒരു 5-6 തവണ പോയിട്ടുണ്ട്. ഇതിനേക്കാളും ദയനീയ അവസ്ഥയിലാണ് നമ്മുടെ കേരളത്തിൽ പറമ്പിക്കുളം ഉള്ളിലുള്ള 2 കോളനി, അല്ലിമൂപ്പൻ കോളനി, 30 ഏക്കർ കോളനിയിൽ ഇപ്പോഴും 100 കണക്കിന് ആളുകൾ റോഡില്ലാതെ
സ്വന്തം പഞ്ചായത്ത് മുതലമട ഗ്രാമപഞ്ചായത്താണ്. നിങ്ങൾ പറമ്പിക്കുളം വന്നിട്ടുണ്ടാവും. 8 കിലോമീറ്ററിൽ ഒരു റോഡ് ഇടാൻ കഴിയാതെ 160 വർഷത്തിൽ കൂടുതൽ പോരാട്ടങ്ങളാണ്. ഇപ്പോൾ 60 കിലോമീറ്റർ ചുറ്റിയാണ് സ്വന്തം പഞ്ചായത്ത് ഓഫീസിലേക്ക് വരുന്നത്. അവർ തമിഴ്നാട് പോയിട്ട് ചുറ്റി വരണം. വിഷയം മഹാത്മാഗാന്ധി വാട്സപ്പും സോഷ്യൽ മീഡിയയും ചാനലുകളും ഒന്നുമില്ലാത്ത സമയത്താണ് അഹിംസ അല്ലെങ്കിൽ ഇന്ത്യൻ സ്വാതന്ത്ര്യ സമരത്തെ ഇന്ത്യ ഫുള്ള് സ്പ്രെഡ് ചെയ്തു. ലോകം ഫുള്ളും എടുത്തു. അവർ മഹാത്മാഗാന്ധി ഫേസ്ബുക്കിലല്ല പറഞ്ഞത്, പ്രസ് മീറ്റല്ല വെച്ചത്. അഹിംസ പറഞ്ഞ വാക്കും സ്വാതന്ത്ര്യ സമരവും ഇന്ത്യ ഫുള്ളും ലോകം ഫുള്ളും സ്പ്രെഡായി. മാർട്ടിൻ ലൂതർ കിങ്, നെൽസൺ മണ്ടേലൊക്കെ ഉൾക്കൊണ്ടു. നമുക്കൊരു കടപ്പാടുണ്ട്. ഈ പടം തമിഴ് പടമല്ല, ഇതൊരു പാൻ ഇന്ത്യ പടമാണ്. ഈ പടം കഴിയുന്നത്രയ്ക്കും മാൻ ടു മാൻ അപ്ലൈ ചെയ്യുക. നിങ്ങളെല്ലാവരും ശക്തരായ മീഡിയക്കാരാണ്. കഴിയുന്നത്രയ്ക്കും ഈ പടം ജനകീയ പടമാണ്. ജനങ്ങൾക്ക് എത്തിക്കാൻ നിങ്ങളെ കൊണ്ട് എന്തൊക്കെ ചെയ്യാൻ പറ്റുമോ അതൊക്കെ ചെയ്യാനുള്ള ദയോടുകൂടിയുള്ള അപേക്ഷയുണ്ട്. ഒരു തവണ കൂടി പറയാം, ഞാൻ സിനിമക്കാരനല്ല, പക്ഷേ എനിക്ക് 2 ചേച്ചിമാരുണ്ട്. മുഖസ്തുതിയല്ല, ഉള്ളത് അങ്ങനെ പറയുകയാണ്. ആ പടത്തിൽ അഭിനയിച്ച അനിയനേക്കാളും, അനിയനെങ്കിലും തെറ്റിദ്ധരിക്കണ്ട, അനിയനെങ്കിലും കരയുന്നത് പോലെ അഭിനയിച്ചിട്ടുണ്ടാവും. എനിക്ക് 2 ചേച്ചി ഉള്ളത് കൊണ്ട് കരഞ്ഞു. കാരണം എത്ര തന്നെ ടെക്നോളജി വളർന്നാലും 1 ടൺ വെള്ളമോ 1 കിലോ അരിയോ ഡൗൺലോഡ് ചെയ്യാൻ പറ്റില്ല. 5G 6G വന്നാലും. അതുപോലെ ജനനവും മരണവും നിയന്ത്രണത്തിലല്ല നമുക്ക്. എത്ര തന്നെ ടെക്നോളജി വളർന്നാലും നമ്മളെല്ലാവരും ഒരു അമ്മയുടെ ഗർഭപാത്രത്തിലാണ് ജനിച്ചത്. പക്ഷെ നമുക്കിപ്പോൾ എല്ലാം സീയിങ് ഇസ് ബിലീവിങ്, കണ്ടാലേ വിശ്വസിക്കുള്ളൂ. അതുകൊണ്ട് നമ്മൾ ഈ അമ്മയുടെ ചെറിയ വയറ്റിൽ നമ്മൾ ഉണ്ടായിരുന്നോ, ഇതൊക്കെ വിശ്വസിക്കാൻ പറ്റുമോ? എന്താ ഇങ്ങനെ പറയുന്നു എന്ന് പോലും പറയുന്നുണ്ട് ഇപ്പോൾ പലരും. ആ പ്രസവം എന്നുള്ള വിഷയം നോട്ട് ലീസ്റ്റ്. വേറെ ഹീറോയിക് സിനിമയാണെങ്കിൽ ഫസ്റ്റ് സീൻ ഈ കുട്ടി ജനിച്ചിട്ടുണ്ടാവും. അന്ത കുളന്തടാ ഹീറോവേ എന്ന് പറയില്ലേ നമ്മൾ പൊതുവെ പല കമേഴ്ഷ്യൽ ഫിലിമും. ജനിക്കാതെ പോയ, പ്രസവത്തിൽ മരിച്ചുപോയ ലക്ഷക്കണക്കിന് ഹീറോമാർക്ക്, ഭാവി സൂപ്പർ ഹീറോമാർക്ക് മരിച്ചുപോയ, പ്രസവത്തിൽ മരിച്ചുപോയ കുട്ടികൾക്ക് ഈ പടം സമർപ്പിക്കാം. ഇന്ത്യയിൽ പല സംസ്ഥാനങ്ങളിലും കുട്ടികൾ പ്രസവത്തിൽ മരിക്കുന്നുണ്ട്. വിദ്യാഭ്യാസ കേരളം, നമ്മുടെ പുരോഗമന കേരളം എന്ന് പറയുന്നത് അട്ടപ്പാടി നമ്മുടെയാണ്. ഇപ്പോഴും ആദിവാസികളുടെ പ്രശ്നമല്ല, ആദിയിൽ വസിച്ചവൻ ആദിവാസി. ഇത്രയും ഒരു സാഹചര്യം ഈ പടത്തിൽ എൻ്റെ റോളൊന്നുമില്ല, ഞാൻ സിനിമക്കാരനല്ല. പക്ഷേ ലാൻഡ് സ്ലൈഡ് വന്നതിൽ ഡാറ്റാബേസും ഒരു ശാസ്ത്രീയമായുള്ള വശങ്ങളും ചോദിക്കാൻ വന്നു. ഇദ്ദേഹത്തെ പരിചയപ്പെടുത്തിയത് സുധാകരൻ, കോയമ്പത്തൂരിൻ്റെ BBC-യുടെ കറസ്പോണ്ടൻ്റ് ആണ്. അദ്ദേഹം വഴിക്കാണ് ഇവർ പരിചയപ്പെട്ടത്. നെല്ലിയാമ്പതി ഉൾപ്പെടെയുള്ള സ്ഥലങ്ങളിൽ ഉരുൾപൊട്ടിയതും പറമ്പിക്കുളത്തുള്ള ഇതേപോലെ സാമ്യമുള്ള, വെള്ളഗിരി പോലെ സാമ്യമുള്ള 25-ൽ കൂടുതൽ, കുറഞ്ഞത് കണക്കെടുത്താൽ നമ്മുടെ മരിച്ചുപോയ ബഹുമാനപ്പെട്ട വ്യക്തി KR ഗൗരിയമ്മ പറഞ്ഞതുപോലെ അങ്ങനെ മാത്രമാണ് ഈ ആദിവാസികൾക്ക് വേണ്ടി സംസാരിച്ചത്. 140 MLA-മാരിൽ ഒരാൾ മാത്രമാണ് വോട്ട് ചെയ്തത്. 139 പേര് രാഷ്ട്രീയ ഭേദമില്ലാതെ ഇവർക്ക് റോഡും അടിസ്ഥാന സൗകര്യങ്ങളും ഇല്ലാതെയാണ്. അപ്പൊ ഇത്രയും ടെക്നോളജി വളർന്നിട്ടും സഞ്ചരിക്കാൻ ഒരു റോഡ്, സഞ്ചാരയോഗ്യം അല്ലെങ്കിലും ഒരു റോഡ് ഇല്ല എന്നുള്ളത് വേദനാജനകമായ സത്യമാണ്. ഇതൊരു സിനിമയും എന്നുള്ളത് കടന്ന് മുന്നോട്ട് പോകണം. ഹൃദയപൂർവ്വം നന്ദി ഈ സാഹചര്യം കൊടുത്തതിന്. മൈലമ്മ കേട്ടിട്ടുണ്ടാവും. മൈലമ്മയുടെ മരുമകനും കൊക്കക്കോളയുടെ മുന്നണി പോരാളിയും ഇപ്പോൾ പറമ്പിക്കുളം ആ ആദിവാസി കോളനി 8 കിലോമീറ്റർ റോഡിന് വേണ്ടി പോരാടിക്കൊണ്ടിരിക്കുന്ന മാരിയപ്പൻ നെല്ലിപ്പാറ. കാരണം ഈ പടത്തെക്കുറിച്ച് പറഞ്ഞപ്പോൾ നമ്മളും ഇങ്ങനെ ചെയ്യുന്നു. ആ കോളനിയിലുള്ള പലർക്കും സർക്കാർ ജോലി കിട്ടി, പക്ഷേ അവർ തന്നെ റോഡ് ഇടാൻ ശ്രമിച്ചു ആ കാട്ടിനുള്ളിൽ. അപ്പോൾ എല്ലാവരും മുകളിൽ കേസെടുത്തു. അതിൽ പോലീസും പലർക്കും ജോലി കിട്ടി. പക്ഷെ കേസുള്ളത് കൊണ്ട് ജോലി കൊടുക്കാൻ പറ്റില്ല പറഞ്ഞു. പിന്നെ സംഘടനകൾ ഇടപെട്ടു. ഇപ്പൊ കൃഷിഭവനിലൊക്കെ ജോലി കയറി നമ്മുടെ പറമ്പിക്കുളത്തിലുള്ളത്. അദ്ദേഹത്തിന്റെ അഭിപ്രായം കുറച്ച് പറയും. ഇത്രയും ക്ഷമയോട് കേട്ടിരുന്ന നിങ്ങൾ എല്ലാവർക്കും ഹൃദയപൂർവ്വം നന്ദി. Actually, just a minute. This is not just a movie about a woman, a pregnant woman. It's based to custody death and the arrogance of democracy. We speaking. Yes. Yes, sir. சரி, நான் தமிழ் சரி. இப்போ இதில் போலீஸ் ப்ரூட்டாலிட்டி ஒரு விஷயமா நீங்க சொல்லியிருக்கு. அது அண்ட் அதர்ஸ் இப்போ இதற்கு ரிசோர்சஸ் இல்லை, இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை, இப்போ இந்த மாதிரி ஒரு ஏரியா இவர் சஃபர் பண்ணிட்டே இருக்குன்னு அது நீங்க சொல்லியிருக்கு. சரி, அப்போ உங்களோட பிரைம் மோட்டிவ் என்ன இது? இது இப்போ ஆளுகள் இப்படியும் இந்த 2025லும் இந்த மாதிரி ஆளுகள் இருக்கு, மீன்ஸ் தேர் ஆர் பீப்புள் லிவிங் லைக் திஸ். அதான் உங்களோட மோட்டிவ். இல்லைன்னா போலீஸ் ப்ரூட்டாலிட்டி இல்லை, இவரோட பேசிக் நீட்ஸ் கிடைக்கல. வாட் இஸ் யுவர் எய்ம், இன்டென்ஷன், பேசிக் இன்டென்ஷன் இன் மேக்கிங் சச் எ மூவி?
லைக் எப்படின்னா இந்த படம் இப்போ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் ஒன்று வச்சுருக்கோம். லைக் எப்படின்னா ஒரு யார் இறந்தாலும் சரி ஒரு ஓட்டு தான். அன்றைக்கி வந்து எலெக்ஷன்ற மாதிரி தான் நம்ம இதில் போர்ட்ரேட் பண்ணியிருப்போம். ஓப்பனிங் வந்து எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் இருக்க மாதிரி தான் கதை ஆரம்பிக்கும். முடியும் போது எலெக்ஷன் அன்னைக்கு தான் இந்த கதை முடியும். அன்னைக்கு தான் ஓட்டு மிஷின் எடுத்துகிட்டு ஊருக்குள்ளே வந்து ஆஃபீஸர்ஸ் போவாங்க. லைக் எப்படின்னா அந்த மக்கள் அங்கேயே இருக்கணும். அவங்க இவ்வளோ நாள் அங்கே தான் இருக்காங்க சார். அவங்க ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க, கரண்ட் பில் கட்டுறாங்க, கேஸ் பில் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்களும் ஓட்டு போடுறாங்க. அவங்கள தேடி எந்த ஒரு வாழ்வாதாரமும் போகல. ஆனால் ஓட்டு மிஷின் மட்டும் போகுது 5 வருஷத்துக்கு ஒரு டைம். பேசிக் நீட் எனக்கு கிடைக்கிறது அவங்களுக்கும் கிடைக்கணும். அதுதான் சார் என்னுடைய மோட்டிவ். இப்போ நான் எனக்கு பசிச்சுன்னா நான் வெளியே போயிட்டு தான் சாப்பிட முடியும். அவன் பசிச்சா கூட ஆசைப்பட்டா கூட சாப்பிட்றதுக்கு 7 கிலோமீட்டர் நடந்து போன்றதான் நிதர்சனமான உண்மை. அந்த ஒரு விஷயத்தை நம்ம போர்ட்ரேட் பண்ணோம். அவனுக்கு கிடைக்கணும்ல, ஒரு சாமானிய மனுஷனுக்கு கிடைக்குது, அவனுக்கு கிடைக்கணும்ல. அதான் நான் போர்ட்ரேட் பண்ண விரும்புகிறேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். எஸ் இந்த மாதிரி ஜோனர் சூஸ் பண்ணுங்க. நார்மலி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சேஃப் சவுண்ட் எப்படி பார்த்து எல்லாரும் பார்ப்போம். ஒரு கொமர்ஷியலா അല്ലെങ്കിൽ ஹியூமரா ஒரு சப்ஜெக்டா எல்லாரும் பார்ப்போம். இதுக்கு இவ்வளோ சீரியஸான சப்ஜெக்ட் பார்ப்போம். லைக் எப்படின்னா சார், இப்போ நம்ம ஜேர்னி எங்கே ஆரம்பிக்கிறோம், நமக்கு வாழ்க்கை என்ன கற்றுக் கொடுத்துச்சு, நம்ம எங்கேருந்து வரணும் தான் நம்முடைய கதைகள் உருவாகும். அந்த மாதிரி ஹில் பேஸ்டான ஏரியாவில் தான் நான் தமிழ்நாடு ஹில் பேஸ்டான ஏரியாவில் தான் நான் வரேன். இது ஏன் படம் அப்படின்னா பாலமகேந்திர சார் சொன்னது தான். நமக்கு இருக்கிற அந்த சஃபர் இருக்குல்ல, நமக்கு ஒரு கோவம் இருக்குல்ல, அதை எப்படி வந்து எக்ஸ்போஸ் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் இந்த மீடியம் கரெக்டாக இருக்கு. ஸோ இந்த மீடியத்தில் நான் தான் கலைஞர், ஒரு டீம் சேர்ந்து உருவாக்குறோம். இந்த படைப்பு வந்து நமக்கு நினைச்சதை பண்ண முடியும். அதுக்குன்னு ஒரு நம்மளுடைய வழியை சொல்லலாம்ல. இந்த வழின்ற சென்ஸ் என்னன்னா வழி மட்டுமே கிடையாது. என்னுடைய வழி வந்து ஒரு சமூகத்துடைய வழி. நிறைய பேருடைய வழியும் நிறைய ஹில் ஸ்டேஷன்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா. அதை நம்ம எப்படியாவது போர்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு இந்த மீடியம் கரெக்டா இருக்கணும் தான் இது சூஸ் பண்ணுறது. It was a very nice film. ஒரு டூர் போனோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் வருது கொடைக்கானல். லைக் நான் அதான் சார் சொல்றேன். இப்போ எப்படின்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் போறீங்கன்னா ஜாலியா ஒரு ஃபேமிலி ட்ரிப் போறீங்க, ஈஸியா டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிட்டு ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். அதே ஹில்ல நீங்க சுத்தி பார்க்குற அந்த டைம்ல எதுவுமே கிடைக்காம உங்க பக்கத்துல ஒருத்தர் நடந்து போவோம், அது உங்களுக்கு தெரியாது. அதே ஹில் ஸ்டேஷன் எந்த ஹில் ஸ்டேஷன் போகலாம். இப்போ கேரளா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹில் ஸ்டேஷன் டூரிஸ்ட் பிளேஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ இருக்கு. நீங்க சுத்தி பார்க்குற எல்லா இடத்துலையும் ரோடு இல்லாமல் ஸ்பெசிஃபிக் இல்லாமல் உங்களை மீட் பண்ணிட்டு ஒருத்தன் போவான், அவனோட வழி உங்களுக்கு புரியாது. ஸோ இந்த விஷயங்கள் நம்ம சொல்லும்போது ஒவ்வொரு டைம் ஹில்லுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் ஃபீல் ஆகல. ஹில்லுன்னு அழகு மட்டும் கிடையாது சார், டேல மட்டும் தான் அழகு. அந்த இருட்டுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல. ஒவ்வொரு நாள் விடியலும் அவங்களுக்கு விடியல ஒவ்வொரு பொழுதுமே இந்த மாதிரி தான் விடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது ஒரு லைஃப். அந்த டார்க்னஸ் தான் அழகு மட்டுமே கிடையாது, டார்க்னஸ் தான் காட்ட ட்ரை பண்ணிருக்கோம் சார். தேங்க்யூ. First of all, what you've done in the movie was just mind-boggling. You've done a very, very exquisite job, to be frank. And I would like to ask you that, being the producer as well as the cinematographer of the film, how do you kind of manage to compensate both of the job? Yeah, that was the biggest task for me. Actually, first of all, I was not the producer. I'm being in charge of the money that came in. So to be political as well as to be artistic at the same time, it's a bit difficult. So that's what I was curious about, and I really want to know that. I choose to be in the art side. Okay. No, because two producers are quit the film, so they found it's much task. We can't continue, and then we took some footage, and அதை நாங்கள் கொஞ்சம் கட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதுக்குள்ள என்னெல்லாம் பண்ணி இதை கொண்டு வரலாம் வெளியில் அப்படின்றதுல தான் எனக்கு ரொம்ப டாஸ்காக இருந்தது. ஸோ எங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஃபிலிமில் தான் இருந்தது. ஃபண்ட் எவ்வளோ வருது, பட்ஜெட் எவ்வளோ ஆகுது, அதை பற்றி நாங்கள் இது பண்ணவில்லை. எங்ககிட்ட ஆக்சுவலாக பைசாவே இருக்காது. நாங்கள் அதை ஷூட் பண்ணிட்டு கேமராலாம் லாக் பண்ணி வச்சுருவாங்க. நாங்கள் ஆர்டிஸ்ட்லாம் பாய் சொல்லிவிட்டு எல்லாரையும் சைலண்ட்டாக அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபண்ட் ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணி அதை செட்டில் பண்ணி வரணும். இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. எந்த ஒரு ஃபியரும் இல்லை. ஓப்பனாக சொல்லலாம், போய் படம் எடுக்கலாம் தைரியமாக அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட் நம்ம ஹானஸ்டாக இருந்தால் இந்த ரெஸ்பான்ஸ் வரும்ன்றது நம்மளோட கான்ஃபிடென்ட். அதுக்கு நம்ம நேர்மையாக இருக்கிறது தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். It was actually indeed a very bold move, sir. Yeah. Camera. Thank you. Which camera you use? Yeah. Which camera? Shot in Venice. Venice and Venice 2. Okay. അതുപോലെ തന്നെ any physical preparation for this shoot because കാട്ടില് ക്യാമറ കൊണ്ട് അങ്ങനെ You have to be in diet. ஷூட் போகிறதுக்கு முன்னாடி டயட்டில் இருக்கணும், ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆக்சுவலாக நாங்கள் இந்த ஷூட் ப்ரிப்பரேஷன் இந்த 4 இயர்ஸில்
நாங்கள் என்டையர் நைட் தூங்க மாட்டோம். we will be working. ஏன்னா அப்போ தான் நம்ம திருப்பி ஷூட் அங்கே ஃபாரஸ்ட் டெரைனில் போகும்போது நம்ம அந்த நைட் லைஃப்பை பழக முடியுது. இல்லைன்னா பாடி டயர்ட் ஆகிடும். இவங்க வந்து பகலெல்லாம் ஷூட் பண்ணணும், டே ஃபுல்லாக ரெயின் இருக்கும், அதே நைட் ரெயின் இருக்காது, மிஸ்ட்டு கோல்டு இருக்கும், அதுலேயும் அவங்க ஒர்க் பண்ணணும். என்டையர் இன்பிட்வீன் 4 hours கேப் கிடைக்கும். அப்போ தான் நாங்கள் வந்து ஆதரவன் பொசிஷனை கவரேஜ் பண்ண முடியும். அதை நாங்கள் கவர் பண்ணாதான் நைட்டு திருப்பி அந்த வில்லேஜ் பீப்புள் வந்துடுவாங்க. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் டைம் தான் கொடுப்பாங்க, அதுக்குள்ள அவங்களோட ஷூட் பண்ணோம். திருப்பி அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு நாங்கள் அதர் டே போனோம். திடீர்னு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஃபிசிக்கலி ரொம்ப சேலஞ்ச் இதில் வந்து நம்ம டெக்னிக்கலாக அந்த ப்ராடக்டை வந்து கொண்டு வரதும் நம்மளுக்கு இருக்க மேன் பவரும் இதில் இந்த சேலஞ்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு ஃபிலிம் மேக்கராக நம்ம எல்லா விஷயத்தையுமே சொல்லுவோம், இது வந்து நம்மளுடைய கடமை. இது வந்து நம்ம ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு எல்லா சொல்லுமே நம்மளால பண்ண முடியும். இது நம்ம பார்க்குற லைஃபை சொல்லிட்டு நம்மளுடைய கடமை இல்லை, அது நம்ம சொல்லி தான் ஆகணும். அது கண்டுக்காமல் போயிட்டா நல்லா இருக்காது இல்லை. Do you still believe this is going to be a change in the life of the people that like living in Gevi? கண்டிப்பாக சார், நான் இதை பிலீவ் பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. உங்களை மாதிரி ஆட்கள் நினச்சிங்கன்னா, ஆக்சுவலி எங்களுடைய வாய்ஸ் மட்டும் கிடையாது, அதை கொண்டு போய் சேர்க்குற மீடியம் இதுதான், கேமரா தான். உங்களை மாதிரி ஆட்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மேபி பாசிட்டிவ். Amazing performance. We just love your performance. Excellent. And I would really love to know what is the kind of transformation which you had to undergo. Like on screen, it's like you look very lean, and also there was like a lot of fight sequence and stuff like that. So how was your preparation mentally and physically? ஆக்சுவலாக எனக்கு ஒரு சின்ன ஃபியர் இருக்கும். என்னென்னா நான் பேசுறது எனக்கு மைக்கில் திருப்பி கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சரியாக பேசலை. இதுக்கு நான் எப்படி ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ப்ரிப்பேர் ஆனதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராஜெக்டோட பிகினிங்லேருந்தே நான் இருக்கேன். ஸோ நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக வேறு ஒரு மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணுறது தான் பிளான் இருந்தோம். பட் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்குது, இந்த மாதிரி ஒன்று இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்றதுனால, ஸோ இந்த கதையவே நம்ம படமாக பண்ணலாம். ஸோ இது அதை கேட்குறதுக்கு எங்களுக்குமே அது தெரியாது. ஸோ எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நான் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும்னு முடிவு பண்ணது வந்து அந்த கிராம மக்களை பார்க்கும்போது தான். இப்போ நம்ம வந்து அது ஒரு படம் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் ஆகிறோம், ஆனால் அவங்களோட அன்றாட வாழ்க்கையே அதுதான். ஸோ ஒரு நாளும் எந்த பொருள் வேணும்னாலும் அவங்க ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கிட்டு திரும்ப அதை தூக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அது 30 கிலோவாக இருந்தாலும் சரி, 50 கிலோவாக இருந்தாலும் சரி. To director sir, means if you had told the story of that particular village, no? So when are you going to give them a screening of the whole movie? அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா? புரியல, தமிழ்ல கேட்டேன். ஓகே, தமிழ்ல. சரி, இப்போ நீங்க அந்த கிராமத்தோட கதை தானே சொன்னீங்க சார். அப்போ அந்த கிராம மக்களுக்காக உங்களோட பிக்சர் when are you going to show them? அந்த மாதிரி ஐடியா இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவா இங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ளே பண்றோமே. கேரளா பிரஸுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளே பண்றோம். உங்களுக்கு யாருக்குமே ப்ளே பண்ணி காமிக்கல. அடுத்து ஆஃப்டர் ரிலீஸ் வந்து அங்கே போய் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு போட்டு இப்போ போயிட்டு வந்தோம். சாங்ஸ் அங்கே இருக்கிற நாங்கள் எடுத்த ஷூட்ஸ்லாம் உங்களுக்கு போட்டு காமிச்சு தான் வந்தோம். ഓക്കെ, അപ്പോൾ നമ്മൾ ഗണേഷ് സാർ സംസാരിച്ചിട്ടുണ്ടായിരുന്നില്ല. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வந்திருக்கிறது. ஏன்னா என்னை ஆக்டர் சொல்லி கூப்பிட்டாங்க அவங்க. அதுக்கு ஆக்டரான காரணமே இவங்க 2 பேர் தான். ஏன்னா பேசிக்கலி நான் வந்து ஆக்டர் கிடைக்கிறேன். ஃபஸ்ட்டு படம் அந்த எம்எல்ஏ நடிச்சது. நான் ப்ரொடியூசர். ஆக்சுவலாக ஆரஞ்சு மிட்டாய் ஒரு விஜய் படம் வந்துருக்குல்ல, ஆரஞ்சு மிட்டாய் விஜய் ஓல்டு நடிச்சிருப்பாரு. இது ரெக்கே ஒரு படம் பண்ணேன். விஜய் லட்சுமி கண்ணமான சாங் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஐங்கர் நான் 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு மிட்டாய் பண்ணும்போது ஒரு ஃபீல் கிடச்சிது. அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையில் படம் நான் பண்ண வேண்டியது. ஆக்சுவலாக விஜய் படம் சேர்ந்து பண்ண வேண்டிய படம் நான் மிஸ் பண்ணிட்டேன்னொன்னே எனக்கு அந்த மாதிரி படம் தேடிட்டே இருக்கும்போது இவங்க வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் ஆசைப்பட்ட படம். ஆக்சுவலாக ஒரு ஸ்டேஜில் அந்த படம் ஆக்சுவலாக வந்து சொல்லுவாங்க அந்த படத்துக்கு பிள்ளையார் சொல்லி போடணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பிள்ளையார் சொல்லி மாதிரி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து அது வந்து எண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ படத்தை நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப அப்போ இந்த மாதிரி கதையை கேட்டோம்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஒரு கிராமம் இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. 2020 வந்து 8 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு ரோடு இல்லாமல் ஒரு கிராமம் இருக்கான்னு தெரியுது எனக்கு டவுட் இருக்குது. உடனே ஒரு ரோடு அந்த ஊரை போய் பார்த்துட்டு சரி இந்த படம் நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது சில டிஃபிகல்ட்டிஸ்னால என்னால் கண்டினியூ பண்ணணும் போச்சு எனக்கு. தென் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க வந்து, சார் நீங்கள் வந்து நடிக்கணும் அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, நம்மளும் நடிக்கணும். அது எனக்கு அப்புறம் இவங்க கொடுத்த சப்போர்ட் தான்
நான் ஆக்சுவலாக நடித்தது காரணமே ஆக்சுவலாக. ஸோ எனக்கு என்னென்னா இந்த நல்ல படத்தை நம்ம நடிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு படமாக. ஸோ எனக்கு நல்ல என்கரேஜ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு காரணமாக பிகினிங் இருந்திருக்கோன்றது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது இந்த படத்தில் வந்து. ஸோ அதில் எனக்கு ரொம்ப ஒரு ஃபீல் தான். ஏன்னா எல்லாருமே இருக்குன்னா இந்த மாதிரி வில்லேஜ் இருக்குன்னு சொல்கிறது வந்து தெரியணும். இது வந்து ரோடு போட போடுவாங்க, எதுக்கு ரோடு போட்டுருவாங்கன்னு கிடையாது. தாண்டி இப்போ ஒரு மக்கள்லாம் இன்னும் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச ஒரு சந்தோஷம் தானே. இப்படி பீப்புளெலாம் இருக்கிறாங்க, அவ்வளோ கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்ம எவ்வளோ லக்ஸுரியஸாக வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல. அதெல்லாம் தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதனால தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. எப்போவுமே நான் வந்து தமிழுக்கும் ஜெகனுக்கும் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் இந்த படத்துக்கு அப்புறம் 4 படம் நடிச்சிட்டேன். ஏன்னா எல்லாருமே இந்த படத்தை பார்த்தா கேட்டாங்க, என்னோடய ஃபஸ்ட் படம் இது இதுமாரி நடிக்கும்போது. ஸோ அதனால் எல்லாருமே இந்த படத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் அதுக்கு ஆக்டராக பேச வரும்ல, ஏன்னா ஒரு ப்ரொடியூசராகவே நான் பேசுகிறேன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். இது கண்டிப்பாக எனக்கு ரீச் ஆகும் பெரிய நம்பிக்கை இருக்குது. எனக்கு பார்க்கும்போது நானும் இந்த படத்தை 3 times பார்த்துட்டேன். இப்போ 3 முறை பார்த்தாலுமே அந்த ஒரு கிரிப்னஸ் இருக்குது படத்தில். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் வந்து பெரிய ஒரு சக்ஸஸ் பண்ண நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தை பற்றி சொல்லப்போனால் பொதுவாக நடிப்புன்னு சொல்லுவாங்க, நடிக்கிறது. இந்த படத்தை நான் பார்த்தப்போ யாருமே நடிக்கலை. என்னுடைய மக்கள் எவ்வளவு வேதனைப்படுறாங்களோ அந்த வேதனையை நீங்கள் வாழ்ந்து காமிச்சிக்கிறீங்க. அது யாரு கூடுதல் யாரு குறவுன்னு நான் சொல்ல முடியாது. அந்த பிரசவம் பார்க்குற சமயத்தில் அந்த அம்மா அது அந்த ஊர்க்காரராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அபாரமான வாழ்க்கை உங்களோட. அது யாருமே மோசம் சொல்ல முடியாது. அவங்க அதே மாதிரி உங்களுக்கு தம்பியாக நடித்தவங்க, கதாநாயகனாக நடித்தவங்க, சில சமயம் அவ்வளவு அபாரமான நடிப்பு வாழ்ந்து. அதாவது இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயகம்ங்கிறது சில பேர்த்துக்கு கூடுதலாக கிடைக்கலாம், சில பேர்த்துக்கு குறைவே கிடைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஜனநாயகமே கிடையாது. 5 வருடத்துக்கு ஒரு முறை தேர்தல் வரும் சமயத்தில் இந்த வாட்டினாலும் நம்ம ஜனநாயகம் நம்ம பக்கம் வராதான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. அந்த எதிர்பார்ப்பை அப்படியே படமாக எடுத்து வாழ்ந்து காமிச்சிருக்கிறீங்க. இந்த படம் என்னை பொறுத்தளவில் மாபெரும் படம் இந்த நான் சொல்ல முடியும். என்னை பொறுத்தளவில் பரம்பிக்குளம்னு சொல்லப்போன சரவணன் சொன்ன அளவுக்கெல்லாம் ஏறக்குறைய முதல மடைங்கிற ஏரியாவில் தான் பரம்பிக்குளம் இருக்குது. 47 ஊர் இருக்குது, 47 ஆதிவாசிகள் ஊர் இருக்குது. அந்த 47 ஆதிவாசி ஊர்களில் வந்து 23 ஆதிவாசிகள் ஊர் வந்து மலைக்குள்ள தான் இருக்குது. அங்கே நிறைய சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போகிற ஏரியா. பரம்பிக்குளம்ங்கிறது நிறைய சுற்றுலா பயணிகள் வந்துட்டு இருக்கிறாங்க. சுற்றுலா பயணிகள் வந்து அந்த மலை இயற்கை அழகை ரசிச்சுட்டு போவாங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய அவல நிலையை பார்க்க மாட்டாங்க. அது நம்ம இந்த இதில் வருது. அதாவது வந்து பாலக்காட்டிலிருந்து பரம்பிக்குளம் போகிறதுனா 60 கிலோமீட்டர் பொள்ளாச்சி வழியாக போய் தான் போக முடியும். கேரளாவுக்குள்ள வழியே கிடையாது. அப்படி இருக்கிற இடத்துல 2-3 வருடமாக பலதரப்பட்ட போராட்டத்தை நடத்தி எங்களுக்கு கடந்த முறை நாங்களே ரோடு போட்டோம். ரோடு போட்டு இப்போ ஒரு 25 லட்சம் ரூபா ரோட்டுக்கு வேண்டி அந்த பஞ்சாயத்து அனுமதிச்சிருந்தாங்க. இன்னைக்கு சிறிது நேரத்துக்கு முன்பாக என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு வேண்டி மாற்றி வச்சிருந்தா 25 லட்சம் ரூபாய் நஷ்டமாகி போச்சு, லாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னாங்க. நாளைக்கு வந்து முதலமலை பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு முன்னாடி போராட்டத்தை அறிவிச்சுட்டு என்னை கூப்பிட்டுருக்குறாங்க. நாளைக்கு மீண்டும் போராட வேண்டிய ஒரு அவல நிலையில் இருக்குதுங்க. அவை இந்த படம் வந்து கொஞ்ச நாளாக பல வருடங்கள் பிற்பாடு நான் பார்த்த படத்தில் மனதை தொட்ட ஒரு இதுங்க. நம்ம தான் இந்த படம் பார்த்துருந்த என்ன சொல்லுதுன்னு சொல்ல முடியாது. நாங்கள் வந்து சினிமாவில் நீங்கள் நடிக்கும்போது அழுதுங்க எவ்வளவோ அது கூட கொஞ்சம் அதிகமாக அழுதுருக்குறோம். அவ்வளோ ஒரு நல்ல படம். இந்த படம் வந்து இந்த படத்தை எடுத்த இந்த சிறு வயதில் இருந்தாலும் இந்த படத்தை உங்களுக்கு நான் எந்த முறையில் வாழ்த்து சொல்லுன்னு சொல்ல முடியாது. ஆகவே எல்லாத்தையும் வாழ்த்தி நீங்கள் இன்னி வளர வேண்டும். இனி நல்ல முறை இதுபோல படங்களை, அதாவது யதார்த்தத்தில் மக்களுக்கிடையில் நடக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை அதிகமாக படமாக எடுக்கணும்னு மாத்திர வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.